சார் இப்போ நம்ம டிடிவி தினகரன் ஓபிஎஸ் பாஜக கூட்டணி வெளியே வந்திருக்காங்க. பாஜக கூட்டணி போய் எப்படி இருக்குது? அவங்களுக்கு தான் அழைப்பு கொடுக்கப்படுமா சார்? அதாவது என்னென்னா, நான் ஏற்கனவே தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படின்னு நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். தேவைப்பட்டால் நேற்று முன்தினம் மதுரையில் நான் பேட்டி கொடுக்கும்போது நான் சொல்லியிருக்கேன், தேவைப்பட்டால் அவங்கள அழைத்தால் நானே போய் பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்றால் நான் பலமுறை நான் சொல்லிட்டேன். அவ்வளோதான். நான் தேவைப்பட்டால் கண்டிப்பாக நானே போய் அவங்களுக்கு வந்து அழைப்பு கொடுப்பேன். தலைமைச் செயலகத்துக்கு வெடிகுண்டு மிரட்டுறது கவர்னர் மாளிகை அப்படின்ற, ஆனால் டிஜிபி நியமனத்தை தாமதப்படுத்தி சார், தமிழ்நாட்டில் வெடிகுண்டு மிரட்டல் கொஞ்சமாக நடக்கும், எல்லா மிரட்டலும் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆளுங்கட்சி தரப்பாக எல்லா மிரட்டல்களும் தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்குது. நிச்சயமாக மதிப்புக்குரிய நமது தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு தமிழர் மகாராஷ்டிரா கவர்னராக இருக்கக்கூடிய நமது சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் உறுதியாக இன்று மாலை வெற்றி பெறுவார்கள். அதை பற்றி எனக்கு தெரியாது, நான் தினமலர் பார்க்கல. இல்லை, எனக்கு அந்த தகவல் இன்னும் வரல. அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. அதான் நாங்கள் அதிமுக கூட்டணியில் ஏற்கனவே அதான் என்னன்னா, அவங்க அதிமுக எங்களுடைய கூட்டணியில் இருக்கிறாங்க. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். அவர் கட்சியில் இருந்து அவர் வந்து இன்றைக்கி நீக்கி உத்தரவிட்டிருக்காங்க. ஆனால் எங்களை பொறுத்தவரையில் என்னென்னா, எல்லோரும் ஒன்று சேரணும்னு சொல்லுவோமா, அவங்க அதிமுக நீக்கினவங்கள நாங்கள் உடனடியாக போய் சந்திக்க முடியாது. நான் கண்டிப்பாக டெல்லிக்கு போகிறேன் 11ஆம் தேதி. அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல, கேட்டு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் பேசுகிறேன். இது எல்லாத்தையும் தூண்டி விடுறது யார் தெரியுமா? நீங்கள் உள்பட இந்த மீடியாவெல்லாம் தூண்டி விடுறாரு தெரியுமா? திமுக அரசாங்கம். திமுகவுடைய தூண்டுதலில் தான் இவ்வளவு வேலைகளுமே நடக்குது. எல்லா பின்னணிக்கும் காரணம் முழுக்க திமுக அரசாங்கம் தான் காரணம். அதாவது சீனின்னு எழுதிட்டு நக்குனா இனிக்காது, அது நடைமுறையை கொண்டு வரணும், அவ்வளோதான்.